जय श्री कृष्णा. श्रीमन नारायणीयम. इंट्रोडक्शन. ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் சாரமாகும். மேல்பத்தூர் ஸ்ரீ நாராயண பட்டத்திரியால் இயற்றப்பட்ட நாராயணியம் பகவான் கிருஷ்ணரை புகழ்ந்து பாடிய பக்தி கிரந்தமாகும். பட்டத்திரியின் குரு ஸ்ரீ அச்சுத பிஷாரோடி வாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். குருவின் வலி வேதனையை பட்டத்திரியால் காண முடியவில்லை. அதனால் தனது குருவை நோயிலிருந்து விடுவிக்குமாறு பகவான் கிருஷ்ணரை வேண்டி அந்த நோயை தானே பெற்றுக்கொண்டார். பின்னர் ஒரு நாள் அவர் தனது சிஷ்யரிடம் மேல்பத்தூரில் உள்ள எழுத்தச்சன் என்ற பண்டித ஜோதிடரும் தனது ஜாதகத்தை காட்டி இந்த நோயிலிருந்து விடுபட ஒரு வழியை வேண்டி வர அனுப்பினார். பட்டத்திரியின் ஜாதகத்தை பார்த்த பண்டித ஜோதிடர் கோவிலுக்கு சென்று மீனில் ஆரம்பித்து பாடல்களை இயற்றச் சொன்னார். சிஷ்யர்கள் குழப்பமடைந்தனர். அவர்கள் அதை பட்டத்திரியிடம் தெரிவித்தனர். பட்டத்திரி பகவானின் மத்ஸ்யாவதாரத்திலிருந்து பாடத் தொடங்க வேண்டும் என்று மிகச் சரியாக புரிந்து கொண்டார். பட்டத்திரியின் அறிவுறுத்தலின்படி அவரது சிஷ்யர்கள் அவரை கோவிலில் பகவான் கிருஷ்ணர் சந்நிதிக்கு எதிரில் உள்ள தூண் அருகில் இருத்தினர். பின்னர் குருவாயூர் கோவிலில் பகவான் கிருஷ்ணர் முன்னிலையில் பட்டத்திரி ஒவ்வொரு நாளும் ஒரு தசகம் பாடத் தொடங்கினார். கிருஷ்ணர் கேட்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக பகவான் கிருஷ்ணரை தலையசைக்குமாறு கேட்டுக்கொண்டார். பகவான் கிருஷ்ணரும் தன் பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு ஸ்லோகத்தை கேட்டு தலையை ஆட்டினார் என்று நம்பப்படுகிறது. 100வது தசகத்தின் கடைசி ஸ்லோகத்தை பாடிய பிறகு பட்டத்திரி தனது நோயிலிருந்து குணமடைந்தார். நாராயண பட்டத்திரி ஸ்ரீமன் நாராயணியத்தை 100 நாட்களில் பாடி முடித்தார். நாமும் ஸ்ரீமன் நாராயணியத்தை தினமும் சொல்லி வந்தால் நோய்கள் அண்டாது என்பது நிதர்சனமான உண்மை. நாராயணியத்தின் பெருமை. ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் சாரமாகும். நாராயணியத்தில் சம்ஸ்கிருத மொழியின்படி ஸ்லோகங்கள் 2ஆம் வேற்றுமை நீயில் இயற்றப்பட்டுள்ளன. பட்டத்திரி பகவான் கிருஷ்ணரின் முன்னிலையில் நேரடியாக பாராயணம் செய்து கொண்டிருந்ததால் நீ விளையாடுவது, நீ நடனமாடியது என்று பட்டத்திரி பகவான் கிருஷ்ணரை அழைப்பார். நாராயணியம் பாடுவதனால் சுவாச பிரச்சனைகளை முழுமையாக குணப்படுத்த உதவுகிறது. ஏனென்றால் விருத்தம் அல்லது அக்ஷர சந்தங்கள் ஒரு வகை சந்தஸ். அதன் பொருள் எழுத்துக்களின் அமைப்பே காரணம். நமது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்துடனும் ஷேப்புடனும் இருக்கும் என்பது உறுதி. Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.